இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவிரி எக்ஸ்பிரஸ் வழங்குவதற்காக தனலட்சுமி, வழங்குவதற்காக சிவசங்கரி. ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 55 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 மீனவர்கள் இலங்கை கடற்படை தாக்கியதால் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் பகுதி மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் 2 தமிழக மீனவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே இலங்கை கடற்படை வீரரை ஜெகதாப்பட்டினம் மீனவர் படகில் கடத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக மீனவர்கள் வேண்டுமென்றே எல்லை தாண்டி மீன்பிடிக்க மாட்டார்கள் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக மீனவர்கள் யாரும் கடல் எல்லையை தாண்டி வேண்டுமென்றே இலங்கை பகுதிக்கு சென்று மீன்பிடிக்க மாட்டார்கள் என்றும், நமது மீனவர்களுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் போதுமான உதவிகளை செய்து வரும் இந்த வேளையில் இலங்கை கடற்படையினர் நமது மீனவர்களை கைது செய்துள்ள சம்பவம் தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு தமிழக மாணவர்கள் பயிற்சி பெற 54,000 கேள்விகள் அடங்கிய CD வழங்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சென்னை வட்டாரத்தின் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் தொடர் சொற்பொழிவுகள் தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர், மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து தேர்வுகளையும் மாணவர்கள் எழுதும் விதமாக தமிழகத்தில் 450 மையங்களில் அரசு விடுமுறை நாளான சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 3 வகையான சீருடைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து நேரடியாக விவாதிக்க தயார் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை செயல்பாடு குறித்து விவாதம் நடத்த தயாரா என்று அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று சவால் விடுத்திருந்தார். இதுகுறித்து அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைச்சர் செங்கோட்டையனின் சவாலை தாம் ஏற்றுக்கொண்டதாகவும், பள்ளிக் கல்வித்துறை செயல்பாடு குறித்து விவாதிக்க தாம் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அதற்கான இடத்தையும் தேதியையும் முடிவு செய்ய வேண்டியது அமைச்சர்தான் என்றும், அதையும் நானே முடிவு செய்ய வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியிருப்பது பெருந்தன்மையா அல்லது பயமா என்று தனக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஆனாலும் அவரது இந்த அறைகூவலை ஏற்று வரும் 12ஆம் தேதி விவாதத்திற்கு செங்கோட்டையன் வர வேண்டும் என்றும், அதனை தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். IAS அதிகாரி சகாயத்துக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிரானைட் குவாரி முறைகேடு குறித்து IAS அதிகாரி சகாயம் விசாரித்து வந்தார். இதனையடுத்து உயர்நீதிமன்றத்தில் அவர் தமது அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்நிலையில் IAS அதிகாரி சகாயத்துக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சகாயத்திற்கும் கிரானைட் வழக்கில் சாட்சியம் அளித்த சேவர் கொடியோனுக்கும் பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளது. நாட்டின் 71வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைப்பதுடன் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறார். இதற்கான முதல் நாள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் மாணவ மாணவியர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். மேலும் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதைப் போலவும் ஒத்திகை நடைபெற்றது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா நடைபெற உள்ளதால் இன்று முதல் காலை 6:30 மணி முதல் ஒத்திகை முடியும் வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேப்பியர் பாலத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை அமையப்பட்டுள்ள காமராஜர் சாலை, போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை, வடக்கு பகுதி வரை அமையப்பட்டுள்ள ராஜாஜி சாலை மற்றும் கொடிமரம் சாலை ஆகிய சாலைகளில் அனைத்து வாகனங்களின் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் காயமடைந்த தமிழக கூலி தொழிலாளிக்கு கேரளாவில் சிகிச்சை மறுக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் கேரள மாநிலம் கொல்லத்தில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். நேற்று இவர் கொல்லத்தில் நடந்த சாலை விபத்து ஒன்றில் காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவரை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிய சிலர் அங்குள்ள 5 வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் எந்த மருத்துவமனைகளிலும் அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துள்ளனர். மேலும் சில மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் முருகன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட 5 தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதை அடுத்து கொல்லம் மாநகர போலீசார் சம்பந்தப்பட்ட 5 மருத்துவமனை நிர்வாகங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது.
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 மடங்கு உயர்ந்துள்ளது. இந்திய அளவில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் கேரள மாநிலம் 13,000ஐயும் கடந்து முதலிடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரப்படி இந்தியாவில் இதுவரை டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் 28,702 பேர் மற்றும் டெங்குவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46 என தெரியவருகிறது. வேகமாக பரவி வரும் டெங்குவை தடுக்க விரைந்து தக்க நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. மேலும் மத்திய சுகாதாரத்துறை தனது ட்விட்டர் பக்கத்திலும் டெங்கு தடுப்பது குறித்த படங்களை வெளியிட்டு அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. இருப்பினும் மழை காலங்களில் மட்டும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் ஆண்டு முழுவதும் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எடப்பாடி அருகே டெங்கு காய்ச்சலுக்கு 5ஆம் வகுப்பு மாணவன் செல்வராஜ் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நாச்சியூர் பனங்காட்டைச் சேர்ந்த ராசு என்பவரின் மகன் செல்வராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த சிறுவனுக்கு கடந்த 10 தினங்களுக்கு முன்பு காய்ச்சல் காரணமாக எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவனை பரிசோதித்த மருத்துவர் டெங்கு அறிகுறி இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை சிறுவன் செல்வராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் டெங்கு காய்ச்சல் மக்களுக்கு பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுகிறது. முத்தியால்பேட்டை பகுதி தொகுதி அதிமுக எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் நேற்று முன்தினம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் 9 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மூலம் புதுச்சேரியில் அதிக அளவில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கோரிமேடு, லாஸ்பேட்டை, கிருமாம்பாக்கம் பகுதிகளில் அதிக அளவில் டெங்கு காய்ச்சல் பரவ வாய்ப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனால் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகளில் டெங்கு சிறப்பு வார்டு அமைக்கப்பட உள்ளதாகவும் ராமன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே உள்ள வேளாண்மை கல்லூரி மாணவிகளுக்கு ஏற்பட்ட திடீர் மர்ம காய்ச்சல் காரணமாக கல்லூரிக்கு வரும் 16ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து கல்லூரி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு மலையடிவாரம் அருகே உள்ளது கிள்ளிக்குளம் பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தைச் சேர்ந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி விடுதியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். கடந்த 3ஆம் தேதியில் கல்லூரியிலிருந்து ஊட்டிக்கு சுற்றுலா சென்று வந்த மாணவிகள் 10 பேருக்கு திடீரென்று மர்ம காய்ச்சல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவிகளில் கேரளாவைச் சேர்ந்த மாணவி டயானாவுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் விடுதியில் தங்கியிருந்த 50க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பதும் தெரியவந்துள்ளது. எனவே கல்லூரி முதல்வர் ராமலிங்கம் வருகிற 16ஆம் தேதி வரை கல்லூரியை மூட உத்தரவிட்டுள்ளார். கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவிகள் அனைவரும் சொந்த ஊருக்கு திரும்பினர். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளனின் பரோல் விடுப்பை விரைவுபடுத்துமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு பிணை வழங்க வேண்டும் என கோரி அவரது தாய் அற்புதம்மாள் முதலமைச்சரிடம் மனு அளித்ததாகவும் இதையடுத்து பரோலில் விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் வாக்குறுதி வழங்கியதாகவும் நினைவு கூர்ந்தார். பேரறிவாளனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக பரோலில் விடுவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட ராமதாஸ், அவர் மட்டுமின்றி 7 தமிழர்களையும் வரும் சுதந்திர தினத்தையொட்டி நிரந்தரமாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மாசடைந்துள்ள ஆறுகள் பட்டியலை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பட்டியலில் காவிரி ஆற்றின் சில பகுதிகள் மாசுபடுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவிரி, பாலாறு, பவானி, சாரபங்கா, தாமிரபரணி, வசிஷ்ட, திருமணிமுத்தாறு ஆகிய ஆறுகளும் மாசடைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா முதல் கன்னியாகுமரி வரை காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 6 சென்டிமீட்டரும், திருவாடனையில் 5 சென்டிமீட்டரும், கொடைக்கானல், வாடிப்பட்டி, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும் மழை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
4 நாட்களாக நடைபெற்று வந்த NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கையை ஏற்று வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நெய்வேலி NLCயில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நாட்களை 26 19 நாட்களாக குறைத்தது தொடர்பாக ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த வாரம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணிக்கு சென்றனர். இதனிடையே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 3 தொழிலாளர்களை நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. இதற்கு தொழிலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அவர்களை பணியில் சேர்க்க முடியாது என NLC நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டது. எனவே முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியும் முடிந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கையை ஏற்று போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மதுரையில் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 65,000 ரூபாய் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள மருதுபாண்டி தெருவில் ஜெயந்தி என்பவர் தனியார் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்து வருகிறார். இன்று வழக்கம் போல் பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்துவிட்டு அதன் மூலம் கிடைத்த ரூபாயை எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த 65,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையர்கள் முகமூடி அணிந்திருந்ததால் அவர்களை பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறைக்கு அடையாளம் காட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் தப்பி சென்ற 2 மர்ம நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள பெருவிளை பகுதியில் கிறிஸ்டோபர் காலனியில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் நெல்சன் பாரத் கேஸ் ஏஜென்சி என்ற பெயரில் சமையல் எரிவாயு கிடங்கு ஒன்று 6 மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. பொதுமக்கள் உபயோகிக்கும் வழியாக சிலிண்டர்களை லாரிகளில் எடுத்துச் செல்லப்படுவதால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எரிவாயு சிலிண்டரை ஏற்றி வந்த லாரி பெருவிளை பகுதியில் சாலை ஓரம் இருந்த கால்வாயில் கவிழ்ந்தது. பெரும் விபத்து ஏற்படாத வகையில் எரிவாயு உருளைகளை ஊழியர்கள் அப்புறப்படுத்தினார்கள். இந்த விபத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் அதிகமாக வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் எரிவாயு குடோன் அமைத்து இருப்பது அப்பகுதியினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சிலிண்டர் கிடங்கினை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் அருகே கடத்த முயன்ற பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்டுவேம்பு மரங்களை கேரள வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் 60% காடுகள் உள்ளன. கடந்த சில வருடங்களாக வன கொள்ளையர்களை மரங்களை வெட்டுவது அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிதர்காடு பகுதியில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுவேம்பு மரங்களை வெட்டி கேரளாவிற்கு வாகனம் மூலம் கடத்த சிலர் முயன்றுள்ளனர். கேரள எல்லையில் உள்ள கேரள வனத்துறையினர் வாகனத்தை மறித்ததில் கடத்தல்காரர்கள் தப்பி ஓடியதாக தெரிகிறது. மரங்களை பறிமுதல் செய்த கேரள போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இந்த மரங்கள் தமிழகத்தில் வெட்டப்பட்டது என தெரியவந்துள்ளது. தமிழக சோதனை சாவடியையும் மீறி மரங்கள் கடத்தப்பட்டுள்ளதால் தமிழக வனத்துறை உதவியோடு கடத்தப்பட்டதாக வன ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகளின் உதவியோடு நடைபெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாமல் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். வான்வெளியில் சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நிகழ்வானது சந்திர கிரகணம். அதாவது 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது படும். இந்த நிகழ்வு நேற்றிரவு 10:52 மணிக்கு துவங்கி 12:48 மணிக்கு நிறைவடைந்தது. சந்திர கிரகணத்தை காண சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து சென்றனர். வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாமல் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பகுதி சந்திர கிரகணம் வருடத்திற்கு 3 தடவையும், முழு சந்திர கிரகணம் வருடத்திற்கு 1 முறையும் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சமையல் கேஸ் மானியத் தொகை தொடர்ந்து வழங்கப்படும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் கேஸ் இணைப்பு பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தற்போது ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் அதற்கான மானிய தொகையானது சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகின்றன. இதனிடையே அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் சமையல் கேஸ் மானியம் வழங்குவது நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சமையல் கேஸ் மானிய தொகையானது நிறுத்தப்படாது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 5 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். காஷ்மீரின் மச்சல் பகுதியின் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் தீவிரவாதிகள் அத்துமீறி ஊடுருவ முயற்சி செய்தனர். அப்போது அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பதிலுக்கு தீவிரவாதிகளும் தாக்குதல் நடத்தினர்.
சிறிது நேரம் நடந்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று பூஞ்ச் மாவட்டத்தில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் 22 முறை தீவிரவாத ஊடுருவல் முயற்சிகள் நடந்துள்ளது. இந்த சம்பவங்களில் 38 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் 2வது கண்ணோட்ட போஸ்டர் இன்று வெளியாகியுள்ளது. தனி ஒருவன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு நீண்ட நாட்களாக கதை விவாதத்தில் ஈடுபட்டு தற்பொழுது மோகன் ராஜா இயக்கத்தில் வேலைக்காரன் படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், பகத் பாசல், நயன்தாரா, RJ பாலாஜி, ரோபோ சங்கர் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இப்படத்தின் 2ஆம் கண்ணோட்ட போஸ்டர் இன்று வெளியாகியுள்ளது. இப்படத்தின் டீசர் ஆகஸ்ட் 14 அன்று வெளியாகிறது. மேலும் படமானது செப்டம்பர் 29 அன்று வெளியாக உள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரசாயன வர்ணம் பூசிய விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. வருகிற 25ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நீரில் கரையும் தன்மையுடைய மற்றும் தீங்கு விளைவிக்காத இயற்கை வர்ணங்களை உடைய விநாயகர் சிலைகளை உபயோகிக்க வேண்டும் என்றும் ரசாயன வர்ணம் பூசப்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என கதிராமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிராக 79வது நாட்களாக போராடி வரும் கிராம மக்களை தொல் திருமாவளவன் நேற்று மாலை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வளம் கொழிக்கும் டெல்டா மாவட்டங்களை மீத்தேன் திட்டத்தால் சீரழிக்கின்றனர் என்று வருத்தம் தெரிவித்தார். மேலும் அவர் மீத்தேன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலம் கிராம மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என்றும் குற்றம் சாட்டினார். பின்னர் பெட்ரோலிய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் மக்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஒரு நாள் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். எடப்பாடி அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கச்சுப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியர் அர்த்தநாரி இவர் மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பள்ளியில் படிக்கும் மாணவிகளின் பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் சமீபத்தில் புகார் கொடுத்தனர். ஆனால் இதுவரை ஆசிரியர் அர்த்தநாரி மீது எந்தவொரு அதிகாரிகளும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருகிற 22ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று வங்கி ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கப்படக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 9 வங்கி யூனியன்கள் பங்கு பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதி டெல்லியில் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் பங்கேற்கும் பேரணி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் வங்கிகள் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவதால் வங்கி பணிகள் பெருமளவில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அருகில் கல்லூரி இல்லாததால் விருத்தாச்சலத்துக்கு சென்று படித்து வருகின்றனர். இதனால் உளுந்தூர்பேட்டையிலிருந்து தினசரி 250க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் விருத்தாச்சலத்துக்கு நகர பேருந்துகள் மூலம் சென்று வருகின்றனர். இந்நிலையில் நண்பகல் வேளையில் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் சரியாக இயக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கல்லூரி வகுப்பிற்கு செல்லும் மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட நேரத்தில் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டு தாமதமாக செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து விருத்தாச்சலம் செல்லும் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து தகவலறிந்து வந்த அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் மாணவர்களிடம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வந்தவாசியில் நடந்த தேசிய கைத்தறி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கைத்தறி ஆடையில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருக்கும் தனியார் மகளிர் கல்லூரி வளாகத்தில் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் 3வது தேசிய கைத்தறி திருவிழா நடைபெற்றது. இதில் உள்நாட்டு உற்பத்திகளை ஆதரிக்கும் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கைத்தறி ஆடை அணிந்து கல்லூரிக்கு வந்தனர். பின்னர் இங்கு ஆடை அலங்கார போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
வல்லநாடு அருகே முரப்பநாட்டில் நங்கமுத்து அம்மன் கோயிலில் மழை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவ கைலாய தலங்களில் ஒன்றான முரப்பநாடு நங்கமுத்து அம்மன் ஆலயத்தில் மழை வேண்டி பெண்கள் நடத்திய 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் தமிழகம் முழுவதிலும் இருக்க கடும் வறட்சி நீங்கவும் விவசாயம் செழிக்கவும் அம்மனை நினைத்து துதிப்பாடல்கள் பாடப்பட்டன. இந்த விழாவுக்கான ஏற்பாட்டை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த விழாவுக்கு பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் ஸ்ரீ சிவபிரகாச சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமை வகித்தார். குஜராத் மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் காலியாக இருக்கும் 3 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தலில் பாஜகவின் சார்பில் அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் 2 இடங்களுக்கு போட்டியிடுகின்றனர். இதனால் ஒரு இடத்திலாவது அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் முனைப்பு காட்டி வருகின்றது. இந்நிலையில் குஜராத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் காங்கிரஸில் இருந்து பலர் விலகி பாஜகவில் சேர்ந்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அகமது பட்டேல் களமிறக்கப்பட்டுள்ள வேளையில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அணி மாறாமல் இருப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெங்களூரு சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு தொடர்பான அறிவுரைகளை ஏற்க மறுத்ததே ராகுல் காந்தி தாக்கப்பட்டதற்கு காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தாக்கப்பட்டது கண்டனத்திற்கு உரியது என்றும், காஷ்மீரில் தீவிரவாதிகள் இருப்பதை போன்று குஜராத்திலும் பாஜகவால் தீவிரவாதம் வளர்க்கப்படுகிறதா என்றும் பகிரங்க கேள்வி எழுப்பினார். இதனால் அவையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வார்த்தை போர் ஏற்பட்டது. நடிகை பாவனா பாலியல் வன்முறைக்கு உள்ளான வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள நடிகர் திலீப்புக்கு வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடிகை பாவனா கடத்தப்பட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் நடிகர் திலீப் கடந்த மாதம் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 2 முறை அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 1 மாத காலம் சிறையில் உள்ள அவருக்கு சிறப்பு வசதிகள் எதுவும் இல்லை என்பதால் மன அழுத்தத்தால் திலீப் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே திலீப்பின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் அவரது காவல் மேலும் நீட்டிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. நாட்டில் உள்ள பள்ளிகளில் யோகாவை கட்டாயமாக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அனைத்து பள்ளிகளும் யோகாவை கட்டாயமாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு ஏற்ற நீதிபதிகள் அரசின் கொள்கையை வரையறுப்பது நீதிமன்றத்தின் கடமை இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அடுத்த மாதம் சீனா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் உறுப்பினர்களாக கொண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பது வழக்கம். கடந்த ஆண்டு கோவாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாடு இந்த ஆண்டு சீனாவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அடுத்த மாதம் சீனா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா, பூட்டான் எல்லைகள் சந்திக்கும் டோக்லாம் பகுதியில் இந்தியா, சீனாவுக்கு இடையே போர் பதட்டம் நிலவி வருகிறது. மேலும் இந்திய ராணுவம் 2 வாரத்திற்குள் டோக்லாம் பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் பிரதமரின் சீன பயணம் எல்லை அறிவிப்பை தணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் மேதா பட்கரை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். நர்மதா பசோவா ஆந்தோலன் அமைப்பின் நிறுவனராக இருப்பவர் சமூக ஆர்வலர் மேதா பட்கர். இவர் சர்தார் சரோவர் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முறையாக மறுகுடியேற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டம் சிகால்ஜா கிராமத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இதற்கிடையே மேதா பட்கர் உடல்நிலை மோசமடைந்தது. அவர் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினர். உண்ணாவிரத போராட்டம் 12வது நாளாக நீடித்த நிலையில் மேதா பட்கரை போலீசார் நேற்று வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். அவரையும் அவருடன் உண்ணாவிரதம் இருந்த 11 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பாரம்பரிய கல்லெறி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சியை ஒட்டி உத்தரகாண்ட் மாநிலம் சம்பவற்ற மாவட்டத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் பாரம்பரிய கல்லெறி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் நடைபெற்ற கல்லெறி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பிறகு கல் மற்றும் பழங்கள் எறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு பகுதியினர் கற்களையும் பழங்களையும் எறிய எதிர் திசையில் உள்ளவர்கள் மூங்கிலால் செய்யப்பட்ட கேடயங்களை கொண்டு தடுத்தனர். அதையும் மீறி சுமார் 300 பேர் காயமடைந்தனர். விழாவினை காண ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர்.
ஹரியானா மாநிலத்தில் ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி டிரைவருடன் பாஜக தலைவர் ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் நோயாளி ஒருவர் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹரியானா மாநிலம் பதேகாபாத் நகரில் இதய நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளூர் பாஜக பிரமுகரும் நகராட்சி கவுன்சில் தலைவருமான தர்ஷன் நாக்பால் என்பவரின் கார் மீது லேசாக மோதிவிட்டு சென்றுள்ளது. ஆத்திரமடைந்த தர்ஷன் நாக்பால் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி வாக்குவாதம் செய்ததாகவும் இதனால் ஏற்பட்ட தாமதத்தால் ஆம்புலன்ஸில் இருந்த நோயாளி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய வீராங்கனை சுஷ்மா வர்மாவுக்கு இமாச்சல பிரதேச அரசு டிஎஸ்பி பதவிக்கான ஆணையை வழங்கியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் இங்கிலாந்திடம் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக அதில் இடம் பிடித்திருந்த இந்திய வீராங்கனைகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் சலுகைகளையும் வழங்கியுள்ளது. அந்த வகையில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சுஷ்மா வர்மாவுக்கு அம்மாநில அரசு டிஎஸ்பி பதவி வழங்கி கௌரவித்தது. இதையடுத்து அம்மாநில முதல்வர் வீரபத்ரா சிங்கை நேரில் சந்தித்த சுஷ்மா வர்மா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் டிஎஸ்பி பதவிக்கான பதவி ஆணையையும் பெற்றார். மேலும் இமாச்சல பிரதேசத்தில் இருந்து சர்வதேச அளவில் இந்திய அணிக்காக விளையாடிய ஒரே வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் சுஷ்மா வர்மா. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம். நன்றி.